சென்னை முகப்பேரைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் கடந்த 13ஆம் தேதி இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த நிலையில் திமுக கொடிக்கம்பத்தில் மோதியதால் தான் அவர் இறந்ததாக அவருடைய குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ள அவர்கள் தங்கள் மகனுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளவே புகார் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தங்கள் மகன் கனவில் வந்து தனக்கு நடந்த சம்பவம் வேறு என்று கூறுவதாக தனுஷின் தாயார் கண்ணீருடன் தெரிவித்தார். எங்க வீடு பக்கத்துல தான் இருந்திருக்கு. எங்களுக்கு யாருமே சொல்லல. இது வரைக்கும் எந்த போலீஸும் எங்களை கேட்கல. என் பையன் இந்திக்காரன் இருந்தானா, இந்திக்காரன ஒரு உயிர் தானப்பா, அவனும் ஒரு மனுஷன் தானே. என் பிள்ளைய கனவுல இருந்து அம்மா எனக்கு நடந்தது வேற வேறன்றா. என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஆனா கொடி கம்ப விழுந்துதான் என் பிள்ளை உயிரை விட்டா. இப்ப வரைக்கும் எங்க அண்ணன் எப்படி இறந்தான்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் கரெக்டா ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது கொலை சார். இது வந்து மர்டர் தான். எங்களுக்கு இது கரெக்டான ஒரு ப்ராப்பரான அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். அந்த இதுல எங்களுக்கு பணத்துக்கோசம் நாங்க இவ்வளவு போராடவே இல்லை சார். எங்களுக்கு அந்த ₹1 பணம் கூட எங்களுக்கு தேவையில்லை. அந்த சிடி ஃபுட்டேஜ் இப்ப வரைக்கும் எங்ககிட்ட காட்டவே இல்லை. எங்க அண்ணனோட ட்ரெஸ்ல இருந்து போன்ல இருந்து எதுவுமே எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை சார் இப்ப வரைக்கும்.